கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஏசாயா 54வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை வாசிப்போம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசேஷித்த உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எனக்கு விரோதமாய், என் குடும்பத்திற்கு விரோதமாய், எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஊழியத்திற்கு விரோதமாய், தொழில் செய்கிறவர்களுக்கு விரோதமாய், அல்லேலூயா, இந்த ஊழியக்காரருக்கு விரோதமாய் எழும்புகிற உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் இன்றைக்கு வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை நேற்று இரவுல எனக்கு கொடுக்கும் பொழுது சும்மா சொல்ல முடியாது இல்ல, என்ன சும்மா உங்களுக்கு விரோதமா ஆயுதம் வாய்க்காதுன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவான மொழிபெயர்ப்புல இது எப்படி போட்டிருக்குன்னா, ஆமா நீங்க நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. எப்படி இதுக்கும் அதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. உன்னை தாக்குமாறு, உங்களை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. அல்லேலூயா. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. சொல்லுங்க, என்னை தாக்குமாறு. எதெல்லாம் என்னை தாக்கணும் இந்த உலகத்துல? பாவம், மாயையான காரியங்கள், மனிதர்கள் எதெல்லாம் என்னை தாக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட, அல்லேலூயா, உருவாக்கப்பட்ட. இதுல எப்படி சொல்லி இருக்கு? உருவாக்கும். இதுல உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்பட்டிருக்கான். உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும், அல்லேலூயா, போர்க்கருவியும், போர்க்கருவியும் அப்படின்னா பார்த்தோம்னா மனுஷனுடைய வார்த்தைகள், மனுஷனுடைய தந்திரங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுடைய ஞானத்தினால உருவாக்கப்பட்டதா என்னது? பீரங்கி, துப்பாக்கி, இதெல்லாம் என்னது? போர்க்கருவி. ஒரு சின்ன குண்டு தான், 2 கிலோமீட்டர் என்னது? காலி. அல்லேலூயா, ஆயுதம். இதே போலதான் மனுஷன் என்ன பண்றான்? உங்களை ஒரு வார்த்தையினால என்ன பண்றான்? அப்படின்னு நொறுக்கிடுறாங்க. அல்லேலூயா. சத்துரு உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை கொண்டு வந்து உங்களை என்ன பண்றான்? முடங்க செய்கிறான். போர்க்கருவி, தந்திரம். அப்ப இது என்னுடைய வாழ்க்கையில இந்த நாள்ல இருந்து நிலைத்திராது. அல்லேலூயா. இதுவரை உங்க வாழ்க்கையில இந்த போர்க்கருவி உங்க வாழ்க்கையில செயல்பட்டிருக்கலாம். அவன் உருவாக்கி வைத்திருக்கிற தந்திரங்கள் செயல்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இனிமேல் உங்களுக்கு விரோதமாய் எந்த ஒரு போர்க்கருவியும் நிலைத்திராது. ஆமென், அல்லேலூயா. சொல்லணும், அதை விசுவாசிக்கணும். அல்லேலூயா, ஆமென். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் கர்த்தர் சொல்லுகிறார், அது இனிமேல் நிலைத்திராது. அல்லேலூயா. நிலைத்திராதுனா கர்த்தர் அதை முற்றிலுமாய் அழித்து போட வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோவுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. அல்லேலூயா. இது வாக்குத்தத்தம், இது நம்மளுடைய சுதந்திரம்.
நம்மளுடைய வாழ்க்கையில இதை நாம் அறிக்கை செய்யணும். ஐயா, கிறிஸ்தவர்கள் என்றாலே போர் புரிபவர்கள். சொல்லுங்க, ஹலோ சொல்லுங்க, அம்மா சொல்லுங்கம்மா. என்னங்க போர் புரிபவர்கள் சொல்றீங்க? தாவீது யாருப்பா? போர் புரிந்தவனா? இல்ல, ஆடுகள் மேய்த்தவன். அவன் சகோதரர்கள் தான் போர் புரிகிறவர்கள், ராணுவங்கள். ஆனா ஆண்டவர் அப்படியே தலையெழுத்த மாத்திரார் பாருங்க. ஆடு மேய்க்கிறவன கோலியாத்திற்கு முன்பாக, அதாவது போர் புரிகிறவர்கள் கூட, போர் செய்கிறவர்கள் கூட எதிர்த்து நிற்க முடியல. ஆனால் ஆடுகளை மேய்க்கிறவன், அல்லேலூயா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கோலியாத்திற்கு முன்பாக நின்று போர் செய்கிறான். அல்லேலூயா. அந்த யுத்தத்தை கர்த்தரே செய்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க போர் செய்கிறவர்களாய், ஐயா எனக்கெல்லாம் என்னையா தெரியும் அப்ப நீங்க நினைக்கலாம். இல்ல, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதத்தை நீங்கள் எதிர்த்து நின்று போர் செய்ய போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கோலியாத் கர்ச்சிக்கிறான். யார் இருக்கான்னு சொல்லி. தாவீது சின்ன மனுஷன், ஆடுகளை மேய்த்தவன். அவனுக்கு என்ன கம்பு தெரியும், புல்லு தெரியும், வேற என்ன தெரியும்? இன்னைக்கு போர் செய்கிறதுக்கு கவசம் தேவையில்லை, கர்த்தருடைய அபிஷேகம் போதும். அல்லேலூயா. போர் செய்கிறதுக்கு இன்னைக்கு கவசமோ வெளிப்புறமான இதே வேண்டாம். ஆமென். தாவீதின் மேல் இருந்த அபிஷேகம் போதும் இன்னைக்கு யுத்தம் செய்ய. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக சத்துரு எழும்புகிறானா, இன்னைக்கு யுத்தம் செய்ய நம்ம பலப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல வேதம் சொல்லுகிறது, சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான். உங்க குடும்பத்தை நோக்கி வகை தேடிக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு படிக்கிற இடத்துல பிள்ளைங்களை விட முடியல, வகை தேடுகிறான். பிசாசு உருவாக்குறான். இந்த ஆயுதத்தை அனுப்பலாமா? இந்த குடும்பத்திற்கு விரோதமாய் ஆயுதத்தை அனுப்பலாமா? ஐயா, உலகத்திற்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வித்தியாசம் ரொம்ப உண்டு. கிறிஸ்தவர்கள் என்றாலே போராட்டம் நிறைந்தவர்கள், பாடு நிறைந்தவர்கள். அல்லேலூயா. என்னங்க இப்படி சொல்றீங்க? வேதம் சொல்லுகிறது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியிருக்குதே. ஆனா நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னு சொல்லலாம். இல்ல, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் மாறாக வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆமென். அப்ப உலகத்துல உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பிசாசு என்ன பண்றான்? ஆயுதங்களை உருவாக்குறான். அல்லேலூயா. ஆயுதங்களை உருவாக்குறான். இன்னைக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன ஆயுதத்தை அனுப்பலாம்? இன்னைக்கு இந்த அக்காவை வீழ்த்த என்ன ஆயுதத்தை அனுப்பலாம்? இன்னைக்கு இவங்க ஆலயத்துக்கு போகாம இருக்க என்ன ஆயுதத்தை அனுப்பலாம்? இன்னைக்கு இந்த குடும்பத்தை எப்படி, எந்த நோயினால என்ன பண்ணலாம், முடங்க செய்யலாம்? இன்னைக்கு இவங்க தொழில்ல, இவங்க ஊழியத்துல என்ன கொண்டு வந்து இவங்களை முடங்க பண்ணலாம்? உருவாக்குகிறான். அல்லேலூயா. உருவாக்குகிறான். ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார், உனக்கு எனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. அது ஒரு நாளும் இனிமேல் வாய்க்காமே போகும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்ப வேதத்துல பாருங்க, தாவீதினுடைய சங்கீதத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவன் அநேகர், அந்த தாவீது ராஜா அநேக சங்கீதங்கள்ல இப்படி எழுதியிருப்பார். எப்படி எழுதியிருப்பார்னா, சங்கீதம் 37:12 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பிரைஸ் எல்லாம். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். எப்படி பண்றானா? பல்ல கடிக்கிறான். அல்லேலூயா. பல்ல கடிக்கிறான். இன்னைக்கு சில பேருக்கு நம்ம நல்லா இருந்தாலே பிடிக்காது.
நம்ம தெருவுலனாலும் சரி, உறவுகளனாலும் சரி. அல்லேலூயா. எப்படி நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நல்லா அப்படியே மோல்ட் ஆகி அப்படியே உருவாகி வந்து அவருடைய நன்மைகளை பெற்று நம்ம நல்லா இருந்தாலே பிடிக்காது. அல்லேலூயா. ஏன்னா அவங்க ஜெபிக்க மாட்டாங்க, ஆண்டவருக்குள்ள இருக்க மாட்டாங்க, ஆலயத்துக்கு போக மாட்டாங்க, உலகத்துல இருப்பாங்க. அப்ப துன்மார்க்கன் நீங்க யாரு சொல்லுங்க? சந்தேகமா இருக்கான். நான் நீதிமான். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான்கள். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை நமக்கு சிந்தைக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அப்ப துன்மார்க்கன் நீதிமான் என்ன வைக்கிறானா? அவன் மேல அந்த எப்பொழுது இவன் விழுவான், எப்பொழுது இவன் சாவான் என்று சொல்லி பற்கடிக்கிறானா. பிசாசு சில வேளையில அப்படிதான் அப்படியே ஜபம் பண்ணி அப்படியே வருவோம், ஒரு நாள் என்ன பண்ணுவோம், பொத்துன்னு விழுந்துருவோம். அல்லேலூயா. ஜபம் பண்ணி அப்படியே வரும், ஆவியில நிறைஞ்சு அப்படியே பைபிள்லாம் வாசித்து அப்படியே அப்படியே கண்டினியூவா வந்துட்டு இருப்போம். ஒரு நாள் என்ன பண்ணுவோம், என்ன எதுனே தெரியாது. பல பேருடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கு தானே. அல்லேலூயா. இது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, நீதிமான் மேல் துன்மார்க்கன் கண் வைக்கிறான், பிசாசு கண் வைக்கிறான். நம்ம நல்லா ஜெபம் பண்றோம், நல்லா இருக்கிறோம், ஆனா சில நேரத்தில் என்ன பண்றோம், சில கேப் விடும் பொழுது ஆவிக்குரிய காரியங்களுக்கும் அப்படியே சம்பந்தம் இல்லாமல் சில நேரத்தில் அப்படி விலகும் பொழுது அவன் கண் வைத்து பற்கடிக்கிறான். இவன் எப்பொழுது விழுவான் என்று காத்து கொண்டிருக்கிறான். ஹலோ, நீங்க எப்பொழுது விழுவான் என்று துன்மார்க்கன் காத்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு விரோதமாய் அவன் ஆயுதங்களை, அவன் காரியங்களை எழுதி கொண்டிருக்கிறான். யோபுவின் மேல் முகாந்தரத்தை தேடினான் பிசாசு. என்ன தேடுறான்? காரியத்தை தேடுறான். அல்லேலூயா. அப்ப இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 41:5. அப்பொழுது அவன் எப்பொழுது சாவான், அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். தாவீது சொல்லுகிறார், எனக்கு விரோதமாய் அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்களா? எப்பொழுது சாவான், அவனுடைய மகன், சொந்த மகன் அவனை கொல்ல வேண்டும் என்று வகை தேடுகிறான். அவனுடைய மாமனார் இவனை கொல்லணும்னு சொல்லி வகை தேடுறாங்க. அவனுக்கு விரோதமாய் எழும்பின தேசங்கள் தாவீதை கொல்ல வேண்டும் என்று அவனுக்கு விரோதமாய் திட்டங்களை பண்ணுகிறார்கள். ஆனால் அவனுக்கு விரோதமாய் எழும்பின திட்டங்களை கர்த்தர் நின்று முறியடித்ததை, அல்லேலூயா, ஆமென், கர்த்தர் நின்று முறியடித்தார். ஆனா எழுதுகிறார், இதெல்லாம் எழுதுகிறார் யாருக்கு தெரியுமா? நமக்கு தான். ஆவியானவர் ஏன் எழுதி வைத்திருக்கிறாரா? நமக்கு தான். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளையும் இந்த குடும்பம் எப்ப சாகும் என்று பிசாசு காத்துட்டு இருக்கிறான். இந்த கடைசி நாட்கள்ல இவங்க கிறிஸ்துவ ஜீவியத்தை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு அவன் காத்து கொண்டிருக்கிற வேளையில காத்து கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் இனிமேல் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. சங்கீதம் 3:1. எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேக. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது தன் குமாரன், அதாவது இதுக்கு மேல நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், தாவீது தன் குமாரன் அப்சலேமுக்கு தப்பி ஓடி போகையில், தன் குமாரன் அப்சலேமுக்கு அவன் தப்பி ஓடும் பொழுது சொல்றான், தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். அவன் குமாரன் எழும்புகிறான், குமாரனுக்கு உறுதுணையா
இன்னும் சில மனிதர்கள் எழும்புறாங்க, தாவீதை கொல்ல வேண்டும் என்று. அல்லேலூயா. இது எதை குறிக்குது என்றால், நம் உறவுகள், சிலருடைய பார்வையிலே சில ஆயுதங்கள் வரும். ஹலோ, அதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கல, வன்கண்கள். வன்கண்கள், எரிச்சலின் ஆவி, இது ஆயுதம். நல்லா புரிஞ்சுக்கணும். இதான் சாத்தானுடைய தந்திரம். நமக்கு சில நேரத்துல சில பலவீனங்கள் ஏற்படும் பொழுது நம்மளால தெரியாது. நம்மளுடைய குடும்பத்துல சில காரியங்கள் நடக்கும் பொழுது தெரியாது. சில உறவுகளுக்குள்ளாக நாம் போய் வரும் பொழுது பாருங்க, தாவீது தன் குமாரன் தான், தான் பெற்றெடுத்த குமாரன் தான், ஆனா அவன் ஒரு சத்ருவா மாறுகிறான் பாருங்க. இன்னைக்கு சில வேளையில நீதிமான்களாகிய உங்களுடைய வாழ்க்கையிலும் சிலர் சத்துருவாய் மாறும் பொழுது சில ஆயுதங்கள் எழும்பும். வன்கண்கள், பொறாமை, எரிச்சலின் ஆவி. அல்லேலூயா. இதெல்லாம் ஆயுதம். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நினைப்போம், ஐயோ அவ்வளவு தூரம் நடந்துட்டு வந்தோம், அவ்வளவு தூரம் நம்ம போனோம், அதான் எனக்கு வலிக்குது, அதான் எனக்கு இந்த பலவீனம். இல்ல, அப்படி கிடையாது. நமக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட போர் கருவிகளும் எழும்புகிறது. ஜாக்கிரதை. அப்ப இந்த கடைசி நாட்கள்ல இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால், பைபிள்ல நம்ம அநேக தேவ மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். அநேகருக்கு விரோதமாய் ஆமென் யுத்தங்கள் எழும்பினது, ஆயுதங்கள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் அவைகளில் நின்று அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அப்ப இதுல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது, நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போக வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு கர்த்தர் அதைத்தான் பேச விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள்ல ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். யார் என்றால் தானியேல். தானியேலை குறித்து பார்க்கும் பொழுது, தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசிக்க பார்ப்போம். பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அல்லேலூயா. சத்துரு தானியேலுக்கு விரோதமாய் அவனை வீழ்த்த வேண்டும் என்று போராடுகிறான். என்ன போராடுகிறான்? பிரதானிகளும் தேசாதிபதிகளும். சத்துரு, இந்த சத்துரு ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி, எப்படி? அவனுடைய வேலையில, அல்லேலூயா, அவனுடைய வாழ்க்கையில. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க நல்லா புரிஞ்சாதான் உங்களுக்கு தெரியும். தானியேல் விசேஷித்த ஆவியுடைய ஒரு மனிதன். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? ஆவிக்குரியவர்கள். கிறிஸ்தவர்களை காட்டிலும் ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. இதே போலதான் தானியேல் எப்படி விசேஷித்த ஆவியை உடையவனா, பரிசுத்த ஆவியை உடையவனா இருந்தான். அப்ப அவனுடைய வாழ்க்கையில அவன் செய்கிறது என்னது? தினமும் 3 வேளை ஜெபிக்கிற மனிதன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து என்ன புரியுது? ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் ஆயுதங்கள் எழும்பும். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் இனிமேல் ஜெபிக்கவே மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க எனக்கு ஆயுதம், இனிமேல் ஜெபம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நோ நோ நோ, அப்படி சொல்ல வரல. இந்த உலகத்துல கிறிஸ்தவனாய் ஆவிக்குரியவர்களாய் நாம் வாழ்கிற நமக்கு நிச்சயம் என்ன உண்டு? ஆயுதம், போராட்டம் உண்டு.
ஆனால் இதை தானியேல் எப்படி எதிர்கொள்ளுகிறார், அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தானியேலுக்கு விரோதமாய் குற்றத்தை தேடுகிறார்கள், உருவாக்கப்படுகிறது, ஆயுதங்கள் உருவாக்கப்படுகிறது. ஆனா தானியேல்ட்ட என்ன இல்லையா? யாதொரு குற்றமும் இல்ல. நீதிமானா இருக்கிறான், சூப்பரா இருக்கிறான். அவன் வேலையில அவனுடைய எல்லா வச்சில எப்படி இருக்கிறான்? உண்மையா இருக்கிறான். அப்ப பிசாசு என்ன பண்றான்? அவனுடைய ஆவிக்குரிய காரியத்துல என்ன பண்றான்? குற்றம் தேடுறான். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய காரியத்துல 5வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய குற்றம் படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் முடியாது. அப்ப சத்துருடைய தந்திரத்தை பாருங்க. இன்னைக்கு நமக்கு விரோதமா அப்படிதாங்க செய்யறான். தேவ பிள்ளைகளாகி நமக்கு விரோதமா அப்படிதான் செய்யறான். நம்ம சும்மா அப்படியே வர்றோம், அப்படியே ஆலயத்துல உட்கார்றோம், அப்படியே போறோம். அப்படிலாம் இனிமேல் அப்படி இருக்காதீங்க. பைபிள்ல பாருங்க, தானியேலுக்கு விரோதமாய் அவன் என்ன பண்றான் பாருங்க. அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய முடியாது, மற்றொன்றிலும் அவன முடியாது. அப்ப என்ன பண்றாங்க? ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. என்ன சட்டம்? எவனாகில் 30 நாள் வரைக்கும் ராஜாவாகி உம்மை தவிர மனுஷனை ஆனாலும் யாதரை குறித்தும் நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாதாம். இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை என்ன பண்றாங்க? தானியேலுக்கு விரோதமா, அந்த தேசத்துல இல்ல, முக்கியமாகவே சத்துரு தானியேலை அழிக்க வேண்டும் என்று நினைத்து இந்த ஒரு சட்டத்தை என்ன பண்றான்? ஏற்றுகிறான். மனுஷன் மூலமாக அவன் செயல்படுத்துகிறான். தேவனை பற்றிய குற்றம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியத்துல நீங்க பலவீனப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், பிசாசு உங்களை குற்றப்படுத்துறான். தேவனை பற்றிய வைராக்கியத்திலிருந்து உங்களை தள்ளி கொண்டு வரும்படிக்காக, தேவனை விட்டு விலகி கொண்டு வரும்படிக்காக சில காரியத்துல போராடுகிறான். ஐயா, தானியேலுக்கு விரோதமாய் அவன் உருவாக்குகிறான் என்ன? தேவனை பற்றிய விஷயத்தில். அப்ப தானியேலுக்குள்ள என்ன இருந்துச்சு? ஜெப ஆவி. சொல்லுங்க, ஜெப ஆவி. அப்ப ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில ஒரு ஆயுதம் வருகிறது. ஆனால் அந்த ஆயுதம் எப்படி வாய்க்காதே போகுதுன்னு பாப்பனா, அவங்க எல்லாமே இந்த திட்டத்தெல்லாம் ஏற்றி என்ன பண்றாங்க? முத்திரைய ராஜா என்ன பண்ணிட்டாரு? போட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு போட்டான், நமக்கு விரோதமா என்ன பண்ணிட்டான்? முத்திரைய போட்டான். ஆனா இந்த முத்திரையில நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஹலோ, ஒரு சிங்க குகை இங்க இருக்குது, சிங்க குகை இருக்குது. அந்த சிங்கத்தை நம்ம டெய்லியும் பார்க்கிறோம், போறோம். ஒரு நாள் தேவனை பற்றிய விஷயத்துல உங்களை குற்றப்படுத்தி, தேவனை வணங்கக்கூடாது, செபிக்க கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி கட்டளை நமக்கு இருந்துச்சுன்னா, அப்படி பண்ணீங்கன்னா உங்களை தூக்கி எங்க போடுவோம்? ஒவ்வொரு நாளும் போய் சிங்கத்தை பார்த்து தருமா, அந்த சிங்கத்தின் நடுவில் போடுவோன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சும்மா சொல்லுங்க. நம்மளா இருந்தா கொஞ்ச நேரம் சந்தேகம் பண்ணுவோம், பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஐயோ இப்படி ஆயிடுச்சே, அப்படி நம்ம என்ன பண்ணுவோம்? யோசிப்போம். சில வேளையில அப்படித்தானே, என்ன நம்ம மாம்சத்துல இருக்கிறோம். தானியேலும் மாம்சத்துல தான் இருந்தாரு. ஆனா தானியேல் என்ன பண்ணாரு பாருங்க, அவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டு விட்டது, முத்திரை போட்டாங்க. ஆனால் தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது 10வது வசனத்துல, தானியேலோ வென்றால் வாசிங்க, அந்த அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் மேலறையிலே பல கனிகள் திறந்திருக்க
அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 9வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். கையெழுத்து வைத்ததை தானியேலும் அறிந்தான். அறிந்த போதிலும் தானியேலோ வென்றால் தான் முன் செய்து வந்தபடியே, சொல்லுங்க, தான் முன் செய்து வந்தபடியே. ஐயா, ஒரு மனுஷன் தான், தேவனுடைய தீர்க்கதரிசி தான், தேவனுடைய ஆமென் ஆமென் ஆழங்களை ஆராய்கிற ஒரு மனிதன் தான், வருங்காலத்தை குறித்து வேதத்தில் எழுதி வைத்த ஒரு மனிதன் தான். ஆனால் அவன் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட அறிந்த பொழுதும் தன் முன் செய்து வந்தபடியே அவன் ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. அப்ப 10 நாள் அவன் ஜெபம் பண்ணான். உண்மைதானே? 10 நாள் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இல்ல 10 நாள் இல்ல, எத்தனை நாள்? சாரி 30 நாள். அல்லேலூயா, சாரி மன்னிச்சுக்கோங்க, 30 நாள். அப்ப 30 நாள் அவர் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தினம் 3 வேளையும்னா 30 நாளும் 3 வேளையும் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. எந்த கட்டளைக்கும் அவர் பயப்படல, எந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு அவர் பயப்படல, சத்துருனுடைய கர்ச்சிப்புக்கு அவர் பயப்படல, சிங்க கவிக்கு அவர் பயப்படல. ஜெபம் ஜெபம் ஜெபம். ஆண்டவர் தான் என்னுடைய வாழ்க்கையில, தேவன் தான் முதலிடம், முதலிடம் என்று முக்கியத்துவம் கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு கிடைத்த பரிசு என்ன? சிங்கக்கவி, சிங்கக்கவி. அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். கண்டதை ராஜாவினிடத்தில் சொன்னார்கள். சொன்னதை ராஜா கேட்ட பொழுது என்ன பண்ணாரா? என்ன பண்ணாரு? அவனை காப்பாத்தணும்னு நினைச்சாரு. இல்ல, இதுல தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா எந்த மனிதன் எழும்பினானோ அந்த மனிதனுடைய முடிவை என்ன பண்ணணும்? நீங்க பார்க்கணும். ராஜா நினைத்திருக்கலாம், ராஜா என்ன நினைத்திருக்கலாம்? கட்டளையை மாற்றிருக்கலாம். கட்டளையை மாற்றுறதுக்கு மாத்திரமல்ல, தானியேலை காப்பாத்திருக்கலாம். முடியும், முடியும், எப்படியாச்சும் பண்ணிருக்கலாம். ஆனா கர்த்தர் அதுக்கு விடல, கர்த்தர் விடல. மாறாக என்ன தெரியுமா? யார் தானியேலுக்கு விரோதமா எழும்பினார்களோ அவர்களுடைய முடிவை யார் பார்க்கணும்னா தானியேல் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமா எழும்பினவர்களுடைய முடிவை நீங்கள் பார்க்கும்படிக்காக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 16வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா கட்டளையிட்டு அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார், தப்புவிப்பார். ராஜா சொல்றாரு, உன்னை தப்புவிப்பார்ப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து என்ன ஆச்சு பாருங்க, என்ன ஆச்சு பாருங்க. ஆமென். 20வது வசனத்தை எடுத்து வாசிங்க பாப்போம். கெபியின் கிட்ட வந்த போது, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, வல்லவரா இருந்தாரா? அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் ஆள்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு விரோதமாய் ஆயுதம் வாய்க்காதென்றால் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறவருடைய வாழ்க்கையில ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். அல்லேலூயா.
எல்லாருடைய வாழ்க்கையிலும் அல்ல. அநேகருடைய வீட்டில் எழுதியிருக்கும் ஆயுதங்கள் வாய்க்காதே போவனு. ஆனா அவங்க பண்ணிட்டு இருக்கிறதுலாம் கர்த்தருக்கு விரோதமா பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல, தானியேலோ தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டான். ஐயா, குற்றமற்றவனுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல என்ன தெரியுமா பியூட்டி? 24வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தானியேலின் மேல் குற்றம் சாட்சின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. கரங்களை தட்டி சொல்லுங்க பாப்போம். தானியேலுக்கு விரோதமாக எழும்பினவர்களின் முடிவை கர்த்தர் அவர்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்தார் என்றால், இன்றைக்கு உனக்கு விரோதமாக, உன் குடும்பத்திற்கு விரோதமாக எழும்பின ஆயுதங்களை கர்த்தர் சுட்டரிக்கிறதை உன் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். அப்ப ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஆமென். நீங்க உண்மையாய் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பீர்களானால், உங்கள் குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமாய் இருக்குமானால், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த ஜெப ஆவி இருக்குமானால், உங்களுக்கு விரோதமாய் ஆமென் சத்துரு உருவாக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு விரோதமாய் அது வாய்க்காது. அது ஒரு நாள் வாய்க்காது. ஆமென், ஆமென். பாருங்க, ஆரம்பத்துல இந்த 6ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு? அவங்க ஆயுதங்களை உருவாக்குறாங்க, முகாந்தரத்தை தேடுறாங்க. கடைசியில என்ன தெரியுமா அவங்க முடிவு? அவர்களுடைய எலும்புகளை சிங்கங்கள் நொறுக்கி போட்டது. அதான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 20வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆமென். உண்டாகும், அவர்கள் வெட்கம் அடைவார்கள். உங்களுக்கு விரோதமாக யார் எழும்புகிறார்களோ வேதம் சொல்லுகிறது அவர்கள் லட்சை அடைவார்கள். அல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு விரோதமாய் யார் எழும்புகிறார்களோ அவர்கள் லட்சை அடைவார்கள். ஐயா, இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் நம்மிடம் விரும்புகிறது என்ன தெரியுமா? எந்த சட்டங்கள் வரலாம், எந்த மனிதன் எழும்பலாம், யாருனாலும் எழும்பலாம், நம்மளுடைய குடும்பங்கள் எழும்பலாம், நம் உறவுகள் எழும்பலாம், பிசாசின் தந்திரங்கள் போடலாம். ஆனால் நீ ஜெபிக்கிற மகளாய் இருந்தாயானால் அதில் ஒன்றும் உனக்கு விரோதமாய் வாய்க்காதே போகும்.